friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி ஒன்லைனர்ல 9th ஸ்டாண்டர்டோட லாஸ்ட் லெசன். இந்த லெசனோட வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா? சோ 9th ஸ்டாண்டர்டோட லாஸ்ட் லெசன் வந்து சாலை பாதுகாப்பு. ஆல்ரெடி எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு லெசன் கொடுத்துட்டாங்க. சோ இதுலயும் கொடுத்துருக்காங்க. இதுல சிம்பிளா தான் இருக்கு. என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சாலை விபத்துகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. சாலை விபத்துகள்னால என்ன மாதிரியான மரணங்கள் அதிகமாக ஏற்படுதுன்னா, காயம் ஏற்பட்டு இறக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான மரணங்கள் தான் சாலை விபத்துகள் அதிகமாக ஏற்படுது. ஸோ காயத்தால் ஏற்படும் மரணங்களுக்கு முதன்மை காரணியாக அமைவது சாலை விபத்துகள் தான். அடுத்து உலக அளவில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புக்கான 10வது முக்கிய காரணி, அதாவது உலக அளவில் எடுத்து பார்க்கும்போது 10வது முக்கிய காரணியா இந்த சாலை விபத்துங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமே சாலை விபத்துல இறக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 மில்லியன் 1.2 மில்லியன் பேர் வந்து சாலை விபத்துகள்ல இறக்குறாங்கன்னு சொல்றாங்க. 50 மில்லியன் பேர் வந்து இந்த சாலை விபத்தால காயமடைகிறாங்க. ஸோ இதெல்லாமே புள்ளி விவரங்களா கொடுக்கறது. அடுத்து மரணம், காயம், பொருட்சேதம், இது எல்லாமே சாலை விபத்தோட நேரடியான விளைவுகளா இருக்கு. ஸோ புக்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல நமக்கு தெரிஞ்ச மற்றதெல்லாமே சாலை விபத்துகள் எப்படி ஏற்படுது, எதனால ஏற்படுது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இது மட்டும்தான் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால இதை மட்டும் எடுத்திருக்கோம். அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டுமே வந்து 1,30,000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புடன் இந்தியா உலகின் மிக மோசமான சாலை விபத்துகளை கொண்ட நாடாக இருக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1,30,000 பேர் சாலை விபத்துல மட்டுமே இறக்குறாங்க இந்தியாவில் அப்படிங்கிற புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க. சாலை விபத்துகள் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் கவனக்குறைவா வாகனம் ஓட்டுறது. எதனால கவனக்குறைவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்தி விட்டு மெயின் வந்து குடிச்சிட்டு ஓட்டுறது, வண்டி ஓட்டுறதுனால தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து மற்ற வாகனங்களை பார்த்துட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுனால. ஸோ அடுத்து மது ஓட்டிட்டு அதிவேகமாக போகிறது, அப்புறம் முறையற்ற ஓட்டுநர் பயிற்சி, இதனால தான் சாலை விபத்துகள் ஏற்படுது. பிற கவனிகளை கவனித்தல், அப்படி பார்த்தல் அப்படிங்கிறதுல நிறுத்தமில்லா தொலைதூரம் வாகனம் ஓட்டுறது. ஓகேவா? ஸோ இந்த பிரச்சனைகளால தான் வந்து சாலை விபத்துகள் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. உலகில் ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் ஒரு குழந்தை வந்து விபத்துல இறக்குது அப்படிங்கிற பதிவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன முக்கிய காரணிகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது இருக்கிறதுலே டாப்ல இருக்கிறது வந்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுறதுனால தான். 40% வந்து குடிச்சிட்டு ஓட்டுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. அடுத்து ரொம்ப ஸ்பீடா போறது, வாகன எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மெத்தனம், அதாவது கடுமையான சட்டங்கள் கொண்டு வராததுனாலையும் அது. அடுத்து தலைக்கவசம், இருக்கை, அதாவது சீட் பெல்ட் அணியாம இருக்கிறதுனால 5% அப்படிங்கிறத காரணங்களா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓட்டுநருக்கு ஏற்படக்கூடிய கவனச்சிதைவு, அப்புறம் சிவப்பு விளக்கு எரியும் போது சாலையை கடக்க முயல்வது, தவறான முறையில் பிற வாகனங்கள் முந்தி செல்றது, இதனாலையும் சாலை விபத்துகள் ஏற்படுது. ஸோ இதுல ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் 2021, 2022, 2023 ஒப்பிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் எப்படி வந்து விபத்துக்கள், எவ்வளோ விபத்துக்கள் நடக்குது அப்படிங்கிறத ஒப்பிட்டுருக்காங்க. ஸோ மொத்த விபத்துக்கள் என்ன ஆகுது, கூடிக்கிட்டு தான் போகுது. 21 விட 22ல் அதிகமாக இருக்குது, 22 விட 23ல் அதிகமாக தான் ஆகுது. ஸோ என்னது, விபத்துக்கள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. அதே மாதிரி அபாயகரமான விபத்துக்கள் வந்து 2023 தான் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மரணம் அடைஞ்சோம், அதான் இருக்க என்ன ஆகுது, விபத்துக்கள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது அப்படிங்கிறதான் இந்த புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டது. அடுத்து வாகனங்களால் ஏற்பட்ட மொத்த விபத்துக்கள் 2023 படி எவ்வளோ விபத்துக்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பேருந்தில் கிட்டத்தட்ட 3% வந்து அரசு பேருந்தினால ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. தனியார் பேருந்தும் அதே மாதிரி தான். கனரக வாகனங்கள், பெரிய பெரிய லாரி, பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் கொண்டு போகக்கூடிய வாகனங்கள், அது 11% விபத்துக்களை ஏற்படுது. அப்புறம் நம்ம ஓட்டிட்டு போகிறோம் இல்லையா, மகிழுந்து, சிற்றுந்து, அந்த மாதிரியான வாகனங்களில் வந்து அது வந்து அதை விட கனரக வாகனங்களை விட 28% விபத்துக்களை ஏற்படுது. மற்ற வாகனங்கள் வந்து 5%, ஆட்டோ 3 சக்கர வாகனங்கள் 3%. இருக்கிறதுலே ஹையஸ்ட் விபத்து ஏற்படுறது எந்த வாகனம் கேட்டாங்கன்னா 2 வீலர் தான், இருசக்கர வாகனம். கிட்டத்தட்ட 45% வந்து இதனால தான் விபத்துக்கள் ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் கார் வருது.
அடுத்த பாலின மற்றும் வயது குழுவின் அடிப்படையில் உலக அளவில் சாலை விபத்தில் உயிரிழந்தோர் 2002 சொல்லியிருக்காங்க. இறப்புகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் வாரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் வாரியாக ஹையஸ்ட் எந்த ஏஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே இருப்பாங்க இல்லையா, அந்த ஆண் பெண்ணால தான் வந்து சாலை விபத்துக்களில் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து சீட் பெல்ட் பயன்படுத்துவதன் மூலம் சாலை விபத்தினால் ஏற்படக்கூடிய விபத்தை 51% வந்து நம்ம தடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் சீட் பெல்ட் அணியாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சீட் பெல்ட் அணிஞ்சு வாகனம் ஓட்டுங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு 2 வீலர் ஓட்டுங்க. அவ்வளோதான், இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சு. இது ரொம்ப சிம்பிளான லெசன் தான். அடுத்த இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டில் இன்னும் ரொம்ப முக்கியமான எல்லா டாப்பிக்குமே வரும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.